உண்மையே இன்னைக்கு சிலுவையை அறிந்தவர்களுக்கு உணராம போயிட்டாங்க. நான் இப்ப வரப்போறேன், இவ்வளவு நாளும் என்னுடைய அன்பை சிலுவையில வச்சுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நான் இப்ப வரப்போறேன், இத நீ போற இடத்துல கொஞ்சமா இருந்தாலும் என்னுடைய வருகை குறிச்சிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னோட பேசினாரு. சரியப்பான்னு சொல்லிட்டு அவருடைய வருகை குறித்து நான் ஆண்டோடைய பாத்துல தியானிச்சேன். கர்த்தர் தாமே தன்னுடைய ஆவியானவனால் என்னை நிரப்பி சில வார்த்தைகளை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த வார்த்தைகளை கர்த்தரே நம்மோடு இடைப்பட்டு பேசுவாராக. ஆனா அதற்கு முன்பாக சிலுவைக்காக நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வாசிச்சு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். கலாத்தியர் எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 14வது வருஷத்தை மட்டும் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனே. அவர்கள் உங்களை நாடி கலாத்தியர் புக்கு தானே படிக்கிறீங்க? நான் 6 சொன்னேன்டாமா, 6:14 சொன்னேன். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அதுக்கப்புறம் கூட பவுல் இன்னொன்னு சொன்னாரு, நான் சிலுவையை குறிச்சிட்டு தான் நான் மேன்மையா நினைப்பேன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் இருக்கா 14வது வசனமா? நான் 14 தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. பவுல் இங்க சொல்றாருன்னா, நான் உலகத்தின் எல்லா ஆசாபாசங்களையும் துறந்து விட்டேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுமந்து நான் வருவேன் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன மாதிரி இருக்கு? அது வித்தியாசமா தான் இருக்கு. ஐயா ஒரு செப குறிப்பில் சொன்னாங்க, பணத்துக்காகவும் ஊழியம் செய்கிற சிலர் வந்துட்டாங்க சொல்லிட்டு. அப்ப கர்த்தருடைய வருகை இது மட்டும் அவர் கிருபையா தான் இருந்தாரு. அவருடைய வருகையில அவர் எப்படி இருப்பாரு, அது எப்படி இருக்கும், அதை குறித்து தான் நம்ம இந்த நாள்லயும் கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இப்போ நம்ம 2 வருஷம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இதோ மேகங்களுடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இன்னொன்னு அது போதும். அதுக்கப்புறமா மத்தேயு புத்தகம் 24வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. மத்தேயு 24:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்களின் மேல் வருகிறது.